எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்வி சேகர். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி பேசுவதற்காகத்தான் நான் இந்த லைவ்ல வரேன். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி நியூஸ் 7 சேனல்ல ஒரு டிபேட், அதாவது இப்போ விவாதங்கள் என்றாலே சமீபத்தில் என்ன ஆயிடுச்சு, அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதும் அசிங்கமாக பேசுவதும் கூச்சல் போடுவதும் அதுதான் இப்போ விவாதம்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. காரணம் அந்த விவாதத்தினுடைய மையப்பொருளை பேசுவதை விட தான் சார்ந்த கட்சியையோ தான் சார்ந்த அமைப்பையோ மிக உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் போடும் கூச்சல்கள் தான் மிக அதிகமாக ஆகிவிட்டது. அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி அவர்களை பற்றி தவறாக பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த நியூஸ் 7 சேனல்ல இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது மிஸ்டர் நெல்சன் அவர் தான் அந்த டிபேட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த நெறியாள்கவராக அதில் இருக்கார் அவர். அப்போ திருப்பதி நாராயணன் நம்முடைய பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், அந்த அங்கீகரிக்கப்பட்ட தொலைக்காட்சியில் பேசக்கூடிய உறுப்பினர் பேசும் பொழுது மதிமாறன் என்பவர் வழக்கமாகவே எப்பொழுதுமே ஜாதியை பற்றி பேசக்கூடியவர், அடுத்த ஜாதியை பற்றி தவறாக பேசி அது மாதிரி ஒரு பேசக்கூடிய ஒரு குறுக்கு புத்தி படைத்தவர் அவர். ஏன்னா எனக்கும் அவருக்குமே ஒரு தடவை இதே யோகா பற்றி பேசும் பொழுது பேசினார் அவர். நான் பதில் கொடுத்துட்டேன். இதில் என்னாச்சு, அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் நாராயண கிட்ட பேசும் பொழுது பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான பார்ப்பன சூழ்ச்சி 3%க்கும் 97%க்கும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்புக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது திரு நாராயணன் சொன்னார், என்ன தலைப்போ அந்த தலைப்பை மட்டும் பேசுங்க, அதை தாண்டி பேசுறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது அப்படிங்கும் பொழுது அது அந்த நெல்சன் அவர்களும் அவருடைய ஒரு மன ஓட்டத்தின்படி, இல்ல நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கும் போது பேசுங்க, இப்ப நீங்க தடுக்காதீங்கிற மாதிரி சொல்றாரே ஒழிய இந்த மாதிரி ஜாதியை பற்றி பேசுவது தவறுன்னு சொல்றதுக்கு கூட அந்த நெல்சன் அவர்களுக்கு மனசு இல்லை. அது என்னாச்சு, அந்த ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாக ஒரு அரை மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி முடித்து வைக்கப்பட்டது. வேற வழி இல்லாம, ஏனென்றால் நெல்சனுக்கு இந்த விஷயத்தை எப்படி சரியான முறையில் கையாள்வது என தெரியாத ஒரு சூழ்நிலையில் அவர் துணை ஆசிரியர் அந்த நியூஸ் 7 சேனல்ல அந்த நிகழ்ச்சி முடித்து வைக்கப்பட்டு விட்டது. வேற வழி இல்லாம அப்போ என்னாச்சு, நான் இதை நான் ஒரே ஒரு விஷயம்தான் உங்க எல்லாருக்குமே கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இந்த பார்ப்பனர்களை தவறாக பேசுவது என்ன என்ன நியாயம்னு சொல்லுங்க. யாராவது இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் ஜாதி கலவரத்தில் ஒரு பார்ப்பனர் மீதாவது எங்கேயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா ஜாதி கலவரத்தில்? இல்லை ஒரு பிராமணன் போய் மற்ற ஜாதிக்காரனை யாரையாவது வெட்டிட்டாங்கிற கேஸ் ஏதாவது இருக்கா? எதுக்காக தயவு செய்து ஏன் இப்படி ஒருத்தர் அசிங்கமாக பேசுறதுல என்ன சந்தோஷம் கிடைச்சிரும்? அவர்கள் ஏதோ உழைக்கிறாங்க, அப்படியே முன்னுக்கு வரும். அவர்கள நான் சொல்ல மாட்டேன், நாங்க யார் வம்புக்கும் போறது கிடையாது. நாங்க 99.9% வாங்கினா கூட சீட்டு கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க உண்மையாக பார்த்தால் பரிதாபப்பட வேண்டியவர்கள் அவர்கள். ஆனா ஏன் இன்னும் ஆத்திரப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. தாத்தாவுடைய 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 தாத்தா ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு நினைச்சா கூட யாருக்கும் இன்னைக்கு சட்ட ரீதியாகவே ஒரு அப்பா தவறு செய்தால் அவருடைய மகனை தண்டிப்பதற்கு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. அப்போ இது என்ன ஒரு ஒரு விதமான வெறி ஊட்டக்கூடிய ஒரு வன்மத்தை வளர்த்துக் கொள்வதில் என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த மேட்டரை விட்டுடுங்க. என்னாச்சு, இதை அவர்கள் என்னமோ திருப்பதி நாராயணன் தவறு செய்த மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டாக்கி அதை பெருசா எப்படியாவது நாம அதை நாராயணனை எப்படியாவது தவறு செய்தவராக காட்ட வேண்டும் என்ற முனைப்பில் இருந்தாங்க. நான் உடனடியாக அடுத்த நாள் காலையில்
திரு வைகுந்தராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணினேன். அவர் எடுத்தார். அவ்வளோ சிம்பிளான பர்சன். என்ன அண்ணாச்சி, நீங்கள்லாம் எங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க, ஏன் உங்க சேனல்ல பிராமணனை பற்றி இவ்வளவு அசிங்கமாக பேசப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே, மன்னிச்சிருங்க அண்ணாச்சி, யாரு பேசினானோ அவனை இனிமே எங்க சேனலுக்குள்ள விட மாட்டேன். அவர் இது சொன்ன முதல் வார்த்தை அதுதான். மதிமாறன் என்ற ஒரு நபர், மதியே இல்லாத ஒருத்தர் பேசிய பேச்சுக்கள் இது. அதையும் தாண்டி அந்த நெல்சன் என்பவர் அதை அங்கீகாரம் பண்ற மாதிரி நடந்து கொண்ட விதம் ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கனாச்சு. பார்த்துக்கங்க, நான் உடனே செய்கிறேன். இதுக்கு அடுத்தது இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கம்யூனிஸ்ட் ஆபீஸ்ல, அதாவது திரு திருப்பதி நாராயணனை எதிர்த்து ஊடகத்தில் பேசுபவர்கள் எல்லாருமே அவர் மேல ஒரு கண்டன தீர்மானம் கொண்டு வந்து, அவர் பங்கு பெற்றால் நாங்க இனிமே பங்கு பெற மாட்டோம். அதாவது அசிங்கமா பேசுறவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து நியாயமா பேசுறவங்க பங்கு பெற்றால் அந்த இடத்துல நாங்க பங்கு பெற மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்திருக்கிறார்கள். முயற்சி செய்யும் போது இது திமுக பேச்சாளர் ஒருவருடைய பெயரை போட்டு அவரும் சேர்ந்து இன்விடேஷன் அடிக்கிற மாதிரி பண்ணினாங்க. நான் உடனே என்ன பண்ணினேன், திருப்பியும் என்னுடைய அருமை நண்பர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுக செயல் தலைவர், அவருக்கு போன் பண்ணி, இங்க பாருங்க, இது பிராமண எதிர்ப்பாக போகக்கூடிய ஒரு விஷயத்தை இதுல திமுக உறுப்பினர் ஒருவருடைய பேச்சாளருடைய பெயரை போட்டு செய்வது நியாயமா, நீங்க சொல்லுங்க, நீங்க பிராமண எதிர்ப்பு இன்னும் வச்சிட்டு இருக்கீங்களா, நீங்க பாத்துக்கங்க சார் அப்படின்னு சொன்னேன். அவர் அசம்பிளியில இருந்தார். 10 நிமிஷம் நான் கூப்பிடுறேன் சொன்னார். 10 நிமிஷத்துல அவர் திருப்பி எனக்கு போன் பண்ணி, அந்த பேச்சாளர் யார் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்றாரோ அவரை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் பிரதர் அப்படின்னு சொன்னார். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம சில பேர் மேல தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறோம். தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். ஏதோ முன்ன காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கைக்கு நான் ரொம்பவும் பாராட்டுறேன். காரணம், இல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கலாம். அல்லது இல்ல அது எங்க கொள்கை பிரதர், நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அடுத்த ஜாதிக்காரனை திட்டுவது எந்த வகையிலும் பலன் அளிக்காது. நாங்க செய்த சாதனைகளை கேட்டு மாத்திரம் நாங்க ஓட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைத்த செயல் தலைவர், திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யாராக இருந்தாலும், டிபேட்டா இருக்கட்டும், பொதுத்தளமா இருக்கட்டும், அடுத்த ஜாதிக்காரனை எதுக்காக திட்டணும்? ஜாதியும் மதமும் நம்முடைய தாய் தந்தை மாதிரி. நாம எந்த ஜாதியில பிறந்தாலும் நம்முடைய ஜாதியை உசத்தி பிடிக்கணுமே தவிர அடுத்த ஜாதியை கேவலமா பேசுறதுனால எந்த விளைவும் நடைபெறாது. இதோ நாளைக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் பிறந்த எல்லாரும் இந்தியர்கள் தான், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான். உடனே அதை செய்வீங்களா, இதை செய்வீங்களா? தயவு செஞ்சு அரசாங்கம் செய்ய வேண்டியதை ஒரு சமுதாயம் செய்ய முடியாது. யாரும் யாரையும் வெறுக்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க திறமை தான் உங்களை முன்னுக்கு கொண்டுரும். ஓடுறவங்க காலை தடிக்க விடுறதுனால நாம ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கவே முடியாது. இதைத்தான் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். டிபேட்டா உங்களுக்கு என்ன பாயிண்ட் தெரியுமோ பேசுங்க. பேச தெரியலையா, டிவியை பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிட்டே இருங்க. டிவி போடுறதுல டிவியில ஓன்னு கத்துறதுனால உடனே ஓட்டு வந்துடாது. போலி மத சார்பின்மை தயவு செஞ்சு கடைபிடிக்காதீங்க. எது என்ன மத சார்பின்மை? இந்துக்களுக்கு எதிராக பேசுவது மத சார்பின்மையா? எல்லா மதமும் அவங்களுக்கு உசந்தது தான். அடுத்த மதத்தை தாழ்வாக பேசுவதை பற்றி எந்த மதத்திலையும் சொல்லி தரல. அதைத்தான் நான் சொல்வேன். இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்கும் வரை நமக்கு எதிரிகள் கிடையாது. இதுதான் நான் நினைக்கிறேன். அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும். கடவுளை நம்புறவங்க வேற, நம்பாதவங்க வேற. இதுக்கு பெருசா விடுதலையில அவங்க எழுதுறாங்களா? விடுதலை என்ன? என்னைக்காவது அவங்க தேர்தலில் நின்று இருக்காங்களா? அவங்களுக்கு ஓட்டு வங்கியை பத்தி தெரியுமா? வாய்க்கு வந்தது என்ன வேணா பேசலாம். அதை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் நம்ம பிராமண சகோதர சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நியாயமாக நம்மை பற்றி நியாயமாக நினைப்பவர்களை நாம் ஆதரிப்போம். அதே சமயம் நம்மை பற்றி தவறுதலாக பேசுபவர்களுக்கு சட்ட ரீதியாக தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளிலும் இனிமேல் இறங்குவோம். நாம யாரையும் அசிங்கமா பேச வேணாம். அதுதான் நான் சொல்லுவேன். ரோட்ல போறோம்,
ரோட்ல மாடு சாணி போட்டிருக்கோம், பன்னிக்குட்டி படுத்திருக்கோம், சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கோம், எல்லாத்துலயுமே லொடுக்கு காலை வச்சுட்டு போறோம். இல்ல நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து எப்படி அந்த பக்கம் போறோமோ அந்த மாதிரி நாம செல்வோம். இந்தியா நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். அதான் சொல்லிக்கிறேன். இந்த சமயத்தில் இந்த நியூஸ் 7 சேனல்ல நடந்த இந்த மிக அசிங்கமான நிகழ்வுகள், அதாவது திரு மதிமாறன் அதே சமயத்தில் நெல்சன் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த இந்த விளைவினால் ஏற்பட்ட அசிங்கங்களை நான் உடனடியாக அந்த நியூஸ் 7 சேனலுடைய முதலாளி திரு வைகுந்தராஜன் அவர்களுக்கும் அதே போல கண்டன கூட்டம் போடணும்னு ஆசைப்பட்ட அந்த திமுக அந்த பேச்சாளரை பற்றி சொன்ன திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் போகக்கூடாதுன்னு சொன்னார். அந்த வைகுந்தராஜன் திரு ஸ்டாலின் இருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போதான் சமுதாயம் நல்லா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே. எதுக்காக இன்னொருத்தர் அசிங்கமாக பேசணும்? மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு வைகுந்தராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அனைவருக்குமே வரப்போகின்ற அனைத்து பண்டிகை நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.